அஸ்மத்குருப்யோ நமஹ. முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் அருளிச் செய்தது. நேற்றைய தினம் 52, 53வது பாசுரம் அனுபவித்தோம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், நெல்கடலில் நின்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் மனையாம், திருமார்க்கு அரவு என்ற ஆச்சரியமான பாசுரம் அனுபவித்தோம். இன்றைக்கி 54வது பாசுரம். அரவம் அடல் வேழம் ஆண் குருந்தம் புல்வாய், குரவை குடமுலை மற்குன்றம், கரவின்றி விட்டிருத்து மெய்த்தொசித்து கீண்டு கூத்தாடி உண்டு அட்டெடுத்த செங்கண் அவன். அரவம் அடல் வேழம் ஆள் குருந்தம் புல்வாய், குரவை குடமுலை மற்குன்றம், கரவின்றி விட்டிருத்து மெய்த்து ஒசித்து கீண்டு கூத்தாடி உண்டு அட்டெடுத்த செங்கண் அவன். அதாவது கண்ணனாய் எம்பெருமான் செய்த அரிய செயல்கள் என்னென்ன என்று பட்டியலிடுகிறார். செந்தாமரை கண்ணனாகிய பெருமான் அரவை, அதாவது கரவின்றி விட்டு காளியனை விஷமின்றி விரட்டி அடித்து, அடல் வேழம் அதாவது போர்க்கான குவலையா பீடத்தின் கொம்பை முறித்து, ஆண் குருந்தம் புல்வாய், ஆண் குருந்தம் அது புல்வாய் அதாவது புல்லின் வாயை பிளந்து, பறவையின் வாயை பிளந்து, பசுக்கள் மேய்த்து, ஆண் அப்படின்னா பசுக்கள், பசுக்கள் ஆண் மேய்த்து, குருந்த மரத்தை முறித்து, அடல் வேழம் ஆண் குருந்தம் புல் வாய். ஸோ குரவை கோத்து, குரவை குடமுலை மற்குன்றம், குட கூத்தாடி, முலை பூதனையின் முலையை உயிருடன் உண்டு, மல்லர்களை கொன்று, குன்றம் கோவர்தனத்தை எடுத்து பிடித்து அரியணை செய்தான். கரவின்றி விஷமில்லாமல், அது அடல். கரவின்றி விட்டிருத்து வேழம், மேய்த்து ஆண் பசு, ஒசித்து குன்றம் குருந்த மரத்தை முறித்து, கீண்டு கூத்தாடி. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அங்கே லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன செயல்கள் செய்தான்னு இங்கே லிஸ்ட் பண்ணுறார். அரவம் அடல் வேழம் ஆண் குருந்தம் புல் வாய், குரவை குட முலை மல் குன்றம், கரவின்றி விட்டிருத்து மெய்த்தொசித்து கீண்டு கூத்தாடி உண்டு அட்டெடுத்த செங்கண் அவன். செந்தாமரை கண்ணன் செய்த பெரிய அரிய செயல்கள். அவன் தமர் எவ்வினையராகிலும் என் கோன் அவன் தமரே என்று ஒழிவதல்லால், நமன் தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர், அரவணை மேல் பேராயர்க்கு ஆட்பட்டார் பேர். இவ்வாறு பரிவு கொண்ட இறைவனுடைய அடியார்களை யமபட்டர்கள் கடிந்து நோக்க மாட்டார்கள். யம தூதர்கள், யமன் சொல்லுவானா, ஒரு பாகவதன் பெயரை மற்றொருவன் தரித்திருந்தாலும் அவனை தொடாதீர்கள். அதாவது நாட் ஒன்லி விஷ்ணு பக்தா, விஷ்ணுவோட அடியார்களுடைய பெயரை யார் சொல்கிறாளோ அவளையும் தொடாதீர்கள். அரவணையில் துயின்று பின்பு ஆயனாக வந்து அவதரித்த கண்ணபிரானுடைய பெருமை, அவனுடைய அடியார்களுடைய பேரையும் யமபட்டர் ஆராய மாட்டார்கள். அதாவது ஒரு பாகவதன் பெயரை மற்றொருவன் தரித்திருந்தாலும் அவரையும் ஆராயார். அப்படின்னா ஒரு பாகவதனுடைய சேஷன், பாகவதனுடைய பெயரை சொல்லின்னு இருக்கான் இன்னொருத்தன் அப்படின்னா அவனையும் யம தூதர்கள் வந்து கொஸ்டின் பண்ண மாட்டான். இந்த அடியார்கள் எவ்வகையான தாழ்ந்த செயலை செய்த போதிலும் இவர்கள் எமக்கு தலைவனானவனுக்கு தமர், பாகவதோத்தமர்கள் நம் தலைவர், அவருடைய சேவகன் இவன் என்று நீங்கி விடுவராம், அங்கேருந்து விலகி போவர். இதை தான் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். திரு அஷ்டாட்சர மந்திரத்தில் மற்றும் ஒரு தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் முன்னடியார்க்கு அடிமை, மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்தரை அம்மானே. பெருமாள் கிட்ட திரு அஷ்டாட்சர மந்திர உபதேசம் பண்ண திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், திரு அஷ்டாட்சரத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கலாம், ஆனால் எனக்கு பிடிச்ச அர்த்தம் என்னென்னா, பகவானிடத்தில் உள்ள பக்தியின் மிகுதியால் அவனுக்கு சேஷபூதனாய் இருக்கும் நிலை அவனுடைய பக்தர்கள் வளர்கிறது.
பாகவத சேஷத்துவம் தான் அஷ்டாட்சர மந்திரத்தோட அல்டிமேட் அர்த்தம். பாகவதர்களுடைய தாசன் சேஷன் என்று இருப்பது. சரி, அப்போ மற்றைய தேவதைகளுக்கு சேஷபூதனா இல்லாமல் இருக்கையும் அவர்களுடைய அடியார்கள் வரை, அதாவது மற்றைய தேவதைகளை மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன், இன்னொரு தெய்வம் இருக்குது அப்படிங்கிறவாரோடு நான் சேரவே மாட்டேங்கிறார். ஏன் அப்படி அப்படின்னா, சேர்ந்தா என்ன, உன்னை பொறுத்த வரைக்கும் வி ஆர் கிளியர், அதனால் நமக்கு இன்னொருத்தரோட சேர்றதுனால அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா ஆகும். அதாவது நம்ம சினிமாவே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சினிமாவை விட்டால் மட்டும் போராது, சினிமா பார்ப்பவர்களின் சம்பந்தத்தை விட வேண்டும். இல்லைன்னா சினிமாவை பற்றி இவனிடம் புகழ்ந்து பேசி இவன் மனத்தை கலைத்து மீண்டும் இவனை சினிமா பார்க்கும்படி செய்து விடுவார்கள். மது அருந்துவதை விட்டால் மட்டும் போராது, மது அருந்துவர்களின் சம்பந்தத்தை விட வேண்டும். இதே போல மற்றைய தேவதைகளின் பக்தர்களையும் விட வேண்டும். அப்போதுதான் இவனுடைய கற்புத்தன்மை ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து மற்றொரு தெய்வம் தொழாமல் இருக்கும் தன்மை நீடித்து நிலை பெறும். பகவானிடத்தில் பக்தியை வைத்து அவனை ஆசிரியித்து அவனுக்கு கைக்கரியம் செய்தால் மட்டும் போராது, அவன் அடியார்களுக்கும் அடியவனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை எல்லாம் இவனுக்கு எடுத்து கூறி எம்பெருமானுக்கு ஆட்படுவதில் கைக்கரியம் செய்வதில் ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுவார்கள். அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.